ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா பொங்கல் லீவ்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொங்கல் லீவ்னால 1 வீக் வந்து நம்ம வீடியோ போடலை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெக்கானிக்கல் டிராயிங். ஸோ இவ்வளோ நாள் நம்ம படித்த கமெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா டிராயிங் வந்து நம்ம போட போகிறோம். இவ்வளோ கமெண்ட்ஸ் நீங்கள் படிச்சுட்டு டிராயிங் போட்டால் தான் நமக்கு வந்து இப்போ எப்படி இருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிராயிங்கில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹோலு ஃபில்லட்லாம் பண்ணுறோன்னா இந்த கமெண்ட்ஸ் வச்சு தான் பண்ண முடியும், ரைட்டாக? அதுக்காக எல்லா கமெண்ட்ஸும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு டிராயிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிராயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு மெட்டல் பிளேட் இருக்கா. ஸோ அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸில் வந்து இப்போ 56 இருக்குது, ஒயில் வந்து என்னென்னா 32. எப்போயுமே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணுறோம்னா டாப் வியூக்கு தான் கொடுக்குறோம். இப்போ நம்ம டாப் வியூலேருந்து இந்த ஆப்ஜெக்டை பார்க்குறோன்னா இந்த 56 வந்து எக்ஸில் இருக்கும், ஒயில் வந்து என்ன இருக்குன்னா 32 இருக்கும். அப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 56 32க்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த ஐட்டமும் ஹைட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஹைட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்டோட இந்த கீழே இருக்க பிளேட் வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 16க்கு 8 வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ராப் பண்ணிவிட்டு இதே நம்ம 8 எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இந்த வெளியில் இருக்க ரெக்டாங்கிள்லேருந்து உள்ளே இருக்க ரெக்டாங்கிள் செப்பரேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கீழே இருக்க பிளேட் வந்து நமக்கு என்ன செய்யும், வந்துடும், ரைட்டா? இப்போ நான் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 56 32க்கு வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ட்ராப் பண்ணுறோம், ரைட்டா? இப்போ ஆட்டோகேடில் வந்துக்கிறீங்க. ஆட்டோகேடில் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா லிமிட்ஸ்னு கமாண்ட். லிமிட்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல. ஸோ அப்போ லிமிட்ஸ் கமாண்ட் போய்ட்டு எப்பயுமே இந்த லோயர் லெஃப்ட் கார்னர் வந்து நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, மாற்றவும் தேவை இருக்காது, சரியா? இதுக்கப்புறம் என்னென்னா அப்பர் ரைட் கார்னர். இந்த அப்பர் ரைட் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் எக்ஸில் எவ்வளோ வேணும், ஒயில் எவ்வளோ வேணுங்கிறத பொறுத்து தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு எக்ஸில் மேக்ஸிமமே 56 தான் வேணும், அதுமாரி ஒயில் 32 தான் வேணும் இல்லையா? ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா எக்ஸில் வந்து மேக்ஸிமம் ஒரு 100, ஒயில் மேக்ஸிமம் நம்ம என்ன கொடுக்குறோம்னா ஒரு 100. ஸோ 100,100 கொடுத்துறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிமிட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் மறக்காமல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஜூமில் போய்ட்டு ஆள் கொடுக்கணும், சரியா? அப்போ தான் லிமிட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கும். இப்போ நம்ம வந்து டிராயிங் வரைய போகிறோம். இப்போ நான் என்ன டிராயிங் வரைகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ராப் பண்ணுறோம். ஸோ ரெக்டாங்கிள் ஷார்ட்கட் வந்து REC. மோஸ்ட்லி எல்லாருமே ஷார்ட்கட் கொடுத்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்ல ப்ராக்டிஸ், சரியா? இப்போ நான் வந்து ஃபஸ்ட் கார்னர் கொடுத்துறேன். இப்போ நம்ம என்ன சைஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம், எக்ஸில் 56, ஒயில் வந்து 32 இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல அதர் கார்னர் பாயிண்ட் கேட்குறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா அட்டு எக்ஸில் வந்து 56, ஒயில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்னா 32 கொடுத்துறோம். பார்த்தீங்கன்னா அந்த டைமென்ஷனுக்கு இப்போ நம்ம என்ன வரைஞ்சிரோம்னா ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும், 8 எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். அதுக்கப்புறம் 16,8க்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போயே இந்த உள்ளே இருக்க ரெக்டாங்கிள் போட்டுற போகிறேன். போட்டுட்டு சைமல்டேனியஸாக இந்த 2 ரெக்டாங்கிளையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம், சரியா? சரி, இப்போ உள்ளே இருக்கிற ரெக்டாங்கிள் வரைகிறோன்னு வச்சுக்கோங்க. அதோட சைஸ் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 16க்கு 8, ரைட்டா? 16க்கு 8 இருக்குது. ரெக்டாங்கிளோட சைஸ் ஓகே. அது எந்த இடத்துல வேணுன்றது சொல்லியிருக்காங்க பாருங்கள். இங்கே லெஃப்ட்டில் வந்து நமக்கு எக்ஸில் வந்து எவ்வளோனா 20, ஒயிலேருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12. இந்த பாயிண்ட் தான் நமக்கு வந்து என்னென்னா அடுத்து நம்ம வரைய போகிற இந்த ரெக்டாங்கிளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா? அப்போ எக்ஸில் 20, ஒயில் வந்து எவ்வளோ இருக்குது 12. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லைன் வந்து ட்ராப் பண்ணுறேன். இந்த லைன் நான் எங்கே ட்ராப் பண்ணுறேன்னா இந்த இடத்துல இருந்து ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம லைன் கமாண்டில் 3வது ஒரு மெத்தட் படிச்சுக்கோம்ல, அட்டு எக்ஸ் கமா ஒய். அதாவது எக்ஸில் 20, ஒயில் வந்து 12. இந்த டிஸ்டன்ஸ்க்கு நான் ஒரு லைன் போட்டேன்னா இப்போ இந்த லைன் வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த லைனோட இந்த எண்டு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இதுதான் இப்போ நான் அடுத்து வரைய போகிற ரெக்டாங்கிளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இப்போ நம்ம ஒரு லைன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த லைன் எதுக்காக போட்டிருக்கோம்னா ஒரு ரெஃபரன்ஸ், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நமக்கு எவ்வளோ தூரத்தில் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ டிராயிங் படி பார்த்தீங்கன்னா எக்ஸில் 20 இருக்கும், ஒயில் வந்து எவ்வளோ இருக்கும் 12 வந்து இருக்கும். இப்போ இந்த எண்ட்லேருந்து தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த உள்ளே இருக்க ரெக்டாங்கிள் வரைய போகிறோம், 16,8 வந்து வரைய போகிறோம், சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1 செகண்ட் இன்னொரு ரெக்டாங்கிள் வரைகிறோம். ரெக்டாங்கிள் போகிறோம். ஸோ எந்த ஒரு இடத்துலேருந்து வரைகிறோம்னா இந்த எண்ட்லேருந்து வரைகிறோம். இதோட டைமென்ஷன் இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா 16,8. அப்போ எக்ஸில் 16, ஒயில் வந்து என்னது 8 கொடுத்துட்டோம்னா உள்ள ரெக்டாங்கிள் வந்துடும். புரியுதா? இப்படி தான் கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணணும். இப்போ நமக்கு எது தேவையில்லைன்னா இந்த ரெக்டாங்கிள் வந்து இந்த லைன் வந்து தேவையில்லை. இந்த லைனை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா டெலீட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப்லேருந்து பார்த்தோம்னா கீழே இருக்க ஆப்ஜெக்டோட அந்த 2 கிராஸ் செக்ஷன் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ இது நமக்கு எவ்வளோக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னா 8 எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம், ரைட்டா? ஸோ அப்போ நம்ம வழக்கம் போல் எக்ஸ்ட்ரூடோட ஷார்ட்கட் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன்.
எடுத்துக்கோங்க, EXT. EXTனா என்ன எடுத்துக்கோ, எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கும். இதே EX கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும்னா எக்ஸ்டெண்ட் கமாண்ட் எடுத்துக்கும். ஸோ அப்போ எக்ஸ்டெண்டுக்கும் எக்ஸ்ட்ரூடுக்கும் வித்தியாசம் இருக்காது, நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன கேட்கு பாருங்க, இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டு எக்ஸ்ட்ரூட் கேட்குறா. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்மகிட்ட as usual எப்பயும் என்ன கேட்குது பாருங்க, ஹைட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் கேட்குதா. இந்த ஹைட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் நான் என்ன கொடுக்குறேன்னா 8 mm கொடுக்குறேன். நல்லா பார்த்துக்கோங்க, நான் 8 mm கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் பண்ணேன்னா இப்போ AutoCAD என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய ரெக்டாங்கிள்குள்ளே உள்ளே இருக்கிறது என்ன பண்ணணும், ரெக்டாங்கிள் சாலிடாக தான் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு 3D வியூவில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, வியூ பாயிண்டில் போய் பார்த்தாலும் பார்க்கலாம், இல்லை நம்ம இந்த இடத்துல நம்ம சப்ரைட் பண்ணுறோன்னா பண்ணிடலாம். ஸோ அப்போ நம்ம சப்ரைட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, என்ன ஷார்ட்கட் வந்து SU போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல சப்ரைட் ஃப்ரம்ங்கிறப்ப நம்ம எதை எடுக்கணும்னா இந்த வெளியில் இருக்க ஆப்ஜெக்ட் எடுத்துகிறோம், ரைட்டா. அது திரும்ப செலக்ட் ஆப்ஜெக்ட் தான் கேட்கும், மறக்காமல் என்ட்ரு பண்ணிடணும். டூ சப்ரைட்ங்கிறப்ப உள்ளே இருக்க ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், செலக்ட் பண்ணிடுறோம். பண்ணிட்டீங்கன்னா இப்போ உள்ள ஆட்டோமேட்டிக்காக ஹோல் ஊற்றுரும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மெயின் காம்பனண்ட் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இந்த டிராயிங்கில் அவங்க எந்த வியூ காமிச்சிருக்காங்களோ அந்த வியூக்கு வந்து போயிடுறோம். இந்த டிராயிங்கில் நமக்கு என்னென்ன சைடு தெரியுது, டாப் சைடு தெரியுது, ஃப்ரண்ட் வியூ தெரியுது, லெஃப்ட் சைடு வியூ தெரியுது. நல்லா பார்த்துக்கோங்க, டாப் தெரியுது, ஃப்ரண்ட் தெரியுது, லெஃப்ட் சைடு தெரியுது. எப்பயுமே இந்த லென்த் அதிகமாக இருக்கிறதா என்ன மோஸ்ட்லி என்ன வச்சுக்குவாங்கன்னா ஃப்ரண்ட் வியூ வச்சுக்குவாங்க, ரைட்டா. ஸோ அப்போ இது ஃப்ரண்ட்டு, இது வந்து என்னது லெஃப்ட் சைடு வியூ. அப்போது நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகணும். ஸோ அப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா மறக்காமல் அந்த வியூ பாயிண்ட் போகணும். இப்போ நமக்கு என்ன வேணும், லெஃப்ட் தெரியணுமா, ஸோ -1, ஃப்ரண்ட்டு தெரியணும் -1, டாப்பு தெரியணும், ஸோ 1 கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சேம் வியூ வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிராயிங்கில் இருக்க அதே வியூ வந்து நமக்கு என்ன பண்ணும், வந்துடும். பார்த்தீங்கன்னா இதே வியூ தான் நமக்கு என்ன பண்ணும், வந்திருக்கும். இந்த வியூ பார்த்தீங்கன்னா புரியுதா உங்களுக்கு. ஸோ அப்போ கீழே இருக்க ரெக்டாங்கிள் வந்து நம்ம என்ன பண்ணிக்கோ, இப்போ ட்ரா பண்ணிட்டோம். வேணா நீங்கள் இன்னும் ஷேட் பண்ணி பார்க்கணும், ஷேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஷேடிங்கில் போய்ட்டு என்ன ஷேடிங் உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் என்ன பண்ணலாம், கான்செப்ட்ஸுவல் அது இது எல்லாம் பார்த்துருக்கோம்ல. ஸோ இதில் நீங்கள் என்ன மெத்தட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தட் கொடுத்து பார்க்கலாம். இதில் அந்த ஷேட்ஸ் ஆஃப் கிரே கூட கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். இது எல்லாருக்கும் புரியாது. இந்த டிராயிங் வேணால் பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்னென்னா மேலே இந்த இடத்துல ஒரு சின்ன பீஸ் இருக்கா, இங்கே ஒரு மெட்டல் பீஸ் இருக்குது, இங்கே ஒரு மெட்டல் பீஸ் இருக்குது. இதேவே இப்போ நம்ம டாப்லேருந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட சைஸ் எவ்வளோன்னா 16க்கு 8 இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், அது ஆக்சுவலாக எங்கே வரணும், இந்த நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்க ஆப்ஜெக்டோட டாப் சர்ஃபேஸில் இந்த பீஸ் வந்து வரணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிருக்க அந்த மெட்டல் பீஸோட டாப் சர்ஃபேஸில் இது வேணும் இல்லையா. அப்போ இந்த 16:8ங்கிறது வந்து நான் எங்கே வரைய போகிறேன்னா நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்க ஆப்ஜெக்டோட டாப் சர்ஃபேஸில் வரையணும். அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும்னா யூசிஎஸ்னு ஒரு கமாண்ட் படிச்சிருக்கோம்ல, யூசிஎஸ் கமாண்ட் போகிறோம். போயிட்டு இதில் என்ன ஆப்ஷன் எடுக்க போகிறோம்னா ஃபேஸ். இப்போ என்ன கேட்குது நம்மகிட்ட, ஃபேஸ் ஆஃப் சாலிட் ஆப்ஜெக்ட் கேட்குதா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட டாப் சர்ஃபேஸ் எக்ஸ்வே காமிக்கிது பார்த்தீங்களா. இந்த இடத்துல கிளிக் பண்ணியிருக்கேன். இதை அக்செப்ட் பண்ணவும் AutoCAD கேட்கும், ஓகே கொடுத்துடலாம். இந்த மாதிரி எந்த சர்ஃபேஸில் நம்ம வரைய போகிறோமோ அதை XYயாக செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இப்போ ஒரு ரெக்டாங்கிள் தானே வரைய போகிறேன் 16க்கு 8. அது வந்து கரெக்டாக இதே பிளேஸில் வரையணும்னு அவசியம் இல்லை, நம்ம வெளியில் எங்கேனாலும் வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, யூசிஎஸ் மாற்றினதுக்கப்புறம் நம்ம வெளியில் எங்கேனாலும் என்ன செஞ்சுக்கலாம், ட்ரா பண்ணலாம். இப்போ இதோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா at 16,8 பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இது எவ்வளோ ஹைட்டுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹைட்டு மேலேருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எவ்வளோ வேணும்னா இந்த ஹைட்டு மட்டும் தான் வேணும். பார்த்தீங்கன்னா இப்போ கர்சர் நிற்கிது பார்த்தீங்களா, மேலேருந்து இந்த இது வரை இருக்க ஹைட்டு தான் வேணும். அப்போது மொத்தம் 20, இல்லை இந்த 8 mm ஹைட் இருக்குல்ல அதை கழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னா 12. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம்னா இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எவ்வளோக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம்னா 12 mm எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். 12க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்துருச்சா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதே பீஸ் வந்து இங்கே நான் வரைஞ்சிட்டேன்னா இதுக்கப்புறம் இது எங்கே பண்ணணும்னா மூவ் பண்ணி நமக்கு எங்கே வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ நம்ம மூவ் கமாண்ட் படிச்சிருக்கோம். மூவ் கமாண்டில் போய்ட்டு எந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறோம். இதில் இந்த பேஸ் பாயிண்ட் கேட்குறப்ப நம்ம மைண்டுக்குள்ளே என்ன நினச்சிக்கணும்னா எந்த பாயிண்ட் எங்கே வரணும், அதான் கவனிச்சுக்கோங்க, எந்த பாயிண்ட்டு எங்கே வரணும். இந்த எந்த பாயிண்ட் அப்படி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த இந்த பாயிண்ட்டு அதை வந்து எப்பயுமே பேஸ் பாயிண்ட்டாக கொடுத்துக்கோங்க. எங்கே வரணுங்கிறத வந்து செகண்ட் பாயிண்ட்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே வராது, ஈஸியாக மூவ் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடுக்கு நம்ம ட்ரா பண்ணிட்டோமா, இதேமாதிரி இந்த சைடு இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் இதில் என்னென்னா இதே சேம் டைமென்ஷன் தான் இங்கேயும் கொடுத்துருக்கான். அப்போ நம்ம திரும்ப உட்காந்து ட்ரா பண்ண வேண்டியதில்லை. நம்ம காப்பி கமாண்ட் படிச்சிருக்கோம்ல, காப்பி கமாண்ட் போயிட்டு எந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட்டை காப்பி பண்ணுறோம். இங்கே அதே தான் பேஸ் பாயிண்ட் கேட்குறப்ப இந்த பேஸ் பாயிண்ட்டை கொண்டு வந்து
இந்த பேஸ் பாயிண்டோட வச்சு விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே டிராயிங் வந்து நம்ம என்ன செஞ்சுட்டோம், ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க காம்பவுண்டுக்கு கீழே இருக்க காம்பவுண்டுக்கு இடையில லைன்லாம் இல்லைல்ல. ஆனால் நம்ம ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா லைன் இருக்குது. ஏன்னா தனித்தனி ஆப்ஜெக்ட்டுங்கனால அப்படி தான் வரும். ஸோ இதில் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா யூனியன் ஒரு கமாண்ட் படிச்சிருக்கோம்ல, அதே கமாண்ட் தான். அப்போ யூனியன் கமாண்ட் போகிறீங்க, போயிட்டு எந்த ஆப்ஜெக்ட்டு, இந்த ஆப்ஜெக்ட்டு, இந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா மெர்ஜ் ஆகி ஒரே ஆப்ஜெக்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே லைன்ஸ் வராது, இங்கே லைன்ஸ் வராது, எந்த லைன்ஸ் வராது, மெர்ஜ் ஆகி ஒரே ஆப்ஜெக்டாக நமக்கு வந்து என்ன பண்ணும், வந்துடும். இதுதான் வந்து இந்த ஆப்ஜெக்ட். ஸோ எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி இப்போது இன்னொரு ஆப்ஜெக்ட், இன்னொரு காம்பனண்ட்டும் நான் வரைஞ்சி காட்டுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் டாப் வியூக்கு வந்துடுறேன். வந்துட்டு இப்போ இதை வந்து நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஜூம் ஆலில் போய்ட்டு ஷேடிங் ஆஃப் பண்ணிடலாம். ஷேடிங்கில் 2D வயர் ஃப்ரேம் கொடுத்துடலாம். இப்போது இன்னொரு ஆப்ஜெக்ட் எடுப்போம். இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து வச்சுருந்தேன் நீங்கள் தான். நான் திரும்ப நினைக்கிறேன், ஓப்பன் பண்ணிட்டு நினைக்கிறேன். இப்போ இது வந்து நம்மளோட டிராயிங் புக்கில் வந்து இந்த ஒரு டிராயிங் இது ஆக்சுவலாக. இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ட்ரைனிங் கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க எல்லா டிராயிங்குமே போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு தரவாயிருவாங்க. ஆட்டோகேட்னாலும் சரி, எந்த மாடலிங் சாஃப்ட்வேர்னாலும் தரவாயிருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இதில் எல்லா டைப்பு கமாண்ட்ஸுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் டிராயிங் இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா இன்னொரு டிராயிங்கு. இந்த மாதிரி டிராயிங் வந்து நம்ம வரைய போகிறோம் இப்போ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழே வந்து ஒரு மெட்டல் பீஸு, அதில் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான், நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்கான். அது வந்து உள்ள ஹாலோவாக இருக்குது. இதுக்கப்புறம் மேலே ஒரு காம்பனண்ட் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி ட்ராப் பண்ணலாங்கிறது இப்போ வரைய போகிறோம் நம்ம. சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ஜெக்டோட இந்த ஃப்ரண்ட் வியூ இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் வியூ பார்த்து வரைய போகிறோம். இப்போ இதில் ஃப்ரண்ட் வியூவோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இங்கே 10, இங்கே 50, இங்கே 10. ஸோ அப்போது லென்த்து வந்து நமக்கு 70 mm இருக்குது. இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 60 mm கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா வழக்கம் போல் அப்போ போட்ட மாதிரியே தான். ஸோ ஒரு நிமிஷம், லிமிட்ஸ் நான் ஏற்கனவே மாற்றிருந்ததுனால இப்போ நான் திரும்ப மாற்றலை, அதே ஃபைலில் தான் போடுறோம், அதனால் மாற்றலை நான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அட்டு எக்ஸில் வந்து 70 mm வேணும், ஒயில் வந்து 60 mm வேணும். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த ரெக்டாங்கிள் வந்து நமக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா எக்ஸில் 70 இருக்கும், ஒயில் வந்து என்ன இருக்கும் 60 இருக்கும். அப்போது அவுட்டர் ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்காங்க. அதோட இந்த லெங்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 mm கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ நமக்கு இப்போ அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து 10 mm, இங்கேருந்து 10 mm கொடுத்துருக்காங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 60ல் மேலே ஒரு 10, இங்கே ஒரு 10, ரெண்டே கழிக்கணும். ஸோ கழிச்சிட்டிங்கன்னா 40. அப்போ இதோட லென்த் வந்து 50 mm, இந்த பிரெத் வந்து 40 mm. அப்போது 50, 40க்கு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணணும். அது எங்கே ட்ரா பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10 mm 10 mm கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்ம போட்ட அதே மாதிரி தான் இது ஆஃப்செட்லேயும் பண்ணலாம், நான் லைன்லேயும் போட்டுறேன். இப்போ இதில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அட்டு எக்ஸில் 10, ஒயில் எவ்வளோ கொடுக்குறோம் நம்ம 10 கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணும், ரெக்டாங்கிள் வந்துடும். ஸோ லைன் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெக்டாங்கிள் வரைகிறோம். எங்கேருந்து, இங்கேருந்து வரைகிறோம். இப்போ இதோட டைமென்ஷன் நம்ம எவ்வளோ பார்த்தோம், அட்டு 50, 40 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு வந்துடும். இப்போ நம்ம இந்த லைன் வந்து என்ன பண்ணிடலாம், அழிச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படிங்கிறப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்த்து இந்த ரெண்டு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நமக்கு எவ்வளோக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 கொடுத்துருக்காங்க இல்லையா. நான் போச்சு, நான் ஏதோ கிளிக் பண்ணி விட்டேன் போல இருக்கிறதுல. திரும்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த சைடு லெங்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு 50 mm இருக்கா. அப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூடில் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டா? செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் கேட்குது பாருங்கள். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா அதே 50 mm கொடுக்குறேன். 50 mm கொடுத்துறேன். அப்போ நம்ம பண்ண மாதிரியே சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம சப்ட்ராக்ட் கமாண்ட் போயிட்டு எந்த ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், வெளியில் இருக்க ஆப்ஜெக்ட்லேருந்து உள்ளே இருக்க ஆப்ஜெக்டை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் அப்பயே என்ன சொன்னேன், இந்த மாதிரி கீழே இருக்க ஒரு மெயின் காம்பனண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இவங்க காமிச்சிருக்க வியூ போகணும்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ இவங்க எனக்கு வியூ காமிச்சிருக்காங்க, ஃப்ரண்ட் வியூ தெரியுது, ரைட் சைடு வியூ தெரியுது, டாப் வியூ தெரியுது.
நல்லா பார்த்துக்கங்க, டாப்பு ஃப்ரண்ட்டு ரைட்டு தெரியுதா? அப்போ அந்த வியூக்கு தான் நம்ம போகணும். நீங்கள் வேறு ஏதாவது வியூ போனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க மீன்ஸ் என்னென்னா ஒரு மாதிரி குழப்பி விட்ருவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் சைடு வேணும், ஃப்ரண்ட்டு வேணும், டாப் வியூ வேணும், போய்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் போய் இங்கே ஷேர் கொடுத்து பார்க்குறேன். பார்த்தேன்னா இப்போ ஆப்ஜெக்ட் எப்படி வந்துருக்கு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மாதிரியே இருக்காது. ஏன் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே வந்து ஃப்ரண்ட் வியூவாக காமிக்குது, இங்கே வந்து டிராயிங்கில் வந்து நமக்கு எப்படி காமிக்குதுன்னா டாப் வியூவாக காமிக்குதுல்ல. ஏன் சார் அப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக அப்படின்னா, ஒரு டிராயிங்கில் ஒரு ஆப்ஜெக்டோட ஃப்ரண்ட் வியூவை கொண்டு போய் ஆட்டோகேடில் டாப் வியூவில் வரைஞ்சிருக்கோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆப்ஜெக்டோட ஃப்ரண்ட் வியூவை எடுத்துகிட்டு போய் ஆட்டோகேடில் டாப் வியூவை வரைஞ்சிருக்கோம். ஆட்டோகேடில் நம்ம டாப் வியூவை தான் நம்ம என்ன செய்ய முடியும், வரைய முடியும். அதனால் நம்ம அங்கே தான் வரைஞ்சிருக்கோம். அப்போது ஆட்டோகேட் என்ன பண்ணோம்னா, இது வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ஃப்ரண்ட் வியூ அப்படிலாம் ஆட்டோகேடுக்கு நினைக்க தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன டிராயிங் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களோ அதை டாப் வியூவாக தான் என்ன செய்யும், எடுத்துக்கும். ரைட்டா? அதனால தான் நம்ம வரைஞ்சிக்கிறது வந்து என்ன வியூ எடுத்திருக்குன்னா டாப் வியூவாக எடுத்திருக்கு. நம்ம ஏன் அப்படி வரைஞ்சோம் அப்படின்னா, இதுதான் ஈஸி. ஸோ இது வந்து ஈஸியான ஒரு மெத்தடுங்கிறதுனால நம்ம வந்து டாப் வியூ அப்படியே வரைஞ்சிட்டோம். ஸோ அப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டாப் வியூ இப்போ இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்க அந்த ஹேலோ இருக்குல்ல, அது வந்து நமக்கு ஃப்ரண்ட் வியூவில் வரணும். சரியா? அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, நான் ஆல்ரெடி இந்த ரொட்டேட் 3Dன்னு ஒரு கமாண்ட் சொல்லி கொடுத்தீங்க அப்போ இருக்கா. ஸோ அப்போ 3D ஆப்ரேஷனில் போனீங்கன்னா 3D ரொட்டேட்னு ஒரு கமாண்ட் இருக்கும். 3D ரொட்டேட் கமாண்ட் போகிறீங்க, செலக்ட் ஆர்பிட் கேட்குறப்ப இந்த ஆர்பிட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஆர்பிட் வர்றப்ப இந்த 3D வியூவில் இருக்கப்போ மோஸ்ட்லி நம்ம எதை ஆஃப் பண்ணிக்கணும்னா, ஓஸ்னாப் ஆஃப் பண்ணிக்கணும், ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கணும். ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பேஸ் பாயிண்ட் கேட்குறப்ப இப்போ நம்ம எப்படி ரொட்டேட் பண்ண போகிறோம்னா இந்த ரெட் கலர் வந்து எக்ஸ் வச்சு. ஸோ அப்போ பேஸ் பாயிண்ட் கேட்குறப்ப நான் ரெட்டு வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ எந்த சைடு நம்ம இப்போ நீங்கள் ஆர்த்தோ ஆன் பண்ணதுனால 90 டிகிரி தான் அதுவே ரொட்டேட் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆர்த்தோ கண்டிப்பாக ஆன் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா தான் நல்லது. இப்போ நான் வெர்டிகலாக வேணும், ஸோ நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அதே வியூ வந்து நமக்கு இங்கே கொண்டு வந்திருப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இது வந்து ஃப்ரண்ட் வியூவா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி ரொட்டேட் 3D கமாண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். இப்போ இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேலே ஒரு ரெக்டாங்கிள், அதாவது ரெக்டாங்கிள்னு சொல்கிறத விட மேலே வந்து ஒரு கியூபாக வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா. லென்த்து 30 mm இருக்குது, பிரெத்து 30 mm இருக்குது, ஹைட்டு 30 mm இருக்குது. இது எங்கே பிளேஸ் பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்டோட டாப் வியூவில் பண்ணணும். அப்போ இப்போ நான் டாப் வியூவில் வரைய போகிறேனாலே நான் என்ன செய்யணும், இப்போ யூசிஎஸ் கமாண்ட் போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, யூசிஎஸ் கமாண்ட் போகிறோம். ஃபேஸில் போயிட்டு நான் என்ன செய்கிறேன்னா, இந்த டாப் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, டாப் சர்ஃபேஸ் வந்து XYயாக செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இங்கேருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து 20 கொடுத்துருக்காங்களா, 20 mm தள்ளி இந்த கியூப் வரணும். இங்கேருந்து இங்கிட்டு பிரெத் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா, இங்கே ஓவரால் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 50 கொடுத்துருக்காங்க. 50ல் இந்த 10 இந்த 30 40 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 10 தான் இருக்கும். அப்போது இந்த கியூபோட இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா, இங்கேருந்து 20 இங்கேருந்து 10 இருக்கணும். சரியா? அப்போ நான் இதில் லைன் வரைய போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு குழப்பம் வந்தால் ஹைடு வேணால் கொடுத்துக்கோங்க, ஹைடு கொடுத்துட்டு கூட வரைங்க. இப்போ நான் லைன் கமாண்ட் போகிறேன், எங்கேருந்து வரைய போகிறேன்னா இந்த எண்ட்லேருந்து வரையறேன்னு வச்சுங்க. ஓஸ்னாப் ஆஃப் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ரொட்டேட் 3D ரொட்டேட்டுக்கு மட்டும் ஓஸ்னாப் ஆஃப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த எண்ட்லேருந்து வரைய போகிறேன். இந்த எண்ட்லேருந்து எவ்வளோக்கு வரைய போகிறோம்னா, அட்டு டிஸ்டன்ஸ் வந்து 20,10 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு லைன் இந்த இடத்துல வந்துருச்சா, தெரியுதா எல்லாருக்கும்? இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்கொயர் வரைய போகிறோம். அப்போ ரெக்டாங்கிளில் போய்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து வரைய போகிறோம். அது எவ்வளோ சைஸ்ன்னு பார்த்தோம். இப்போ நம்ம 30ன்னு சொன்னீங்க அப்போ இருக்கா. ஸோ 30,30 அது ஸ்கொயர் தான். ஸோ அப்போ 30,30 வரைஞ்சிடலாம். வந்துருச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க இந்த பேஸ் இந்த ஸ்கொயர் வந்து நம்ம போட்டோம். இப்போ இது ஹைட் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். அதுவும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 30 தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த லைன் அழிச்சு விட்லாம். இந்த லைன் நமக்கு தேவையில்லையில, ஸோ இந்த லைன் நம்ம அழிச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரூடு இந்த ஆப்ஜெக்ட் நம்ம எவ்வளோக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம்னா 30 mm எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா 30க்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். இப்போது நீங்கள் வேணால் ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஷேரிங்கில் போய்ட்டு கவுராடு சைடு நிறையா கிரே கலர் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணும், ட்ராயிங் வந்து க்ரியேட் ஆகிடலாம். இது புரியும் நினைக்கிறேன். இதில் இதுக்கப்புறம் நம்ம சேஃப்டிக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, யூனியன் கமாண்ட் இப்போ பார்த்தோம்ல, யூனியனில் போய்ட்டு நம்ம என்ன கொடுத்துடலாம், ஆல் கொடுத்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்டாக மாறிடும். ஸோ இந்த 2 டிராயிங்கை நீங்கள் போட்டு பாருங்கள். நெட்டில் நிறையா டிராயிங் இருக்கும். ஆட்டோகேடில் கேட் டிராயிங்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறையா டிராயிங் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் ட்ரா பண்ணி பாருங்கள். ஒருவேளை அதில் ஏதாவது புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.